இந்த வீடியோவில் மாநில ஆளுநர் பற்றி பார்க்கலாம் வாங்கப்பா. மாநில ஆளுநரோட ஆர்டிக்கல் என்னென்னா 153லேருந்து 162 வரைக்கும் 153 பாருங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. 154 வந்து நிர்வாக அதிகாரம், 155 வந்து ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் 55. 156 வந்து ஆளுநரின் பதவிக்காலம், 157 வந்து தகுதிகள், 158 வந்து பதவிக்கான நிபந்தனைகள், 159 பதவியேற்பு, 160 வந்து கூடுதல் பொறுப்பு, 161 வந்து மன்னிக்கு வழங்கும் அதிகாரம், 162 வந்து நிர்வாக அதிகாரத்தின் எல்லைகள், 157 குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் பாருங்கள். இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது நிரம்பியதாக இருக்கணும், இந்திய பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் வந்து உறுப்பினராக இருக்கக்கூடாது, லாபத்தோடு எந்த ஒரு பதவியிலையும் இருக்கக்கூடாது, குடியரசுத் தலைவரிடம் வந்து நஷ்டத்தில் உட்பட்டவராக வந்து இருக்கக்கூடாது. அடுத்து வந்து யார் வந்து குடியரசுத் தலைவர்னா இந்திய அரசியலமைப்பின் மாநில அரசியலமைப்பின் தலைவர், மாநில அரசின் ஒரு அங்கமாகவும் இருக்காங்க. இவங்க வந்து குடியரசுத் தலைவரோட பிரதிநிதியாக தான் ஆளுநர் செயல்படுறாங்க. அடுத்த நியமனம் பாருங்கள். இந்திய குடியரசுத் தலைவர் வந்து ஆளுநர் வந்து நியமனப்படுத்துகிறாங்க. ஒரு ஆளுநர் வந்து ஒரே டைமில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலத்தில் கூட ஆளுநராக இருக்கலாம். ஆனால் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரோட இஷ்டத்துக்கு உட்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பதவிக்காலம் பாருங்கள். ஆளுநரோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். ஆனால் குடியரசுத் தலைவர் வந்து அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் பதவி விலகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட ராஜினாமா கடிதத்தை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட தான் ஆளுநர் ஒப்படைக்கணும். ஆளுநரின் முக்கிய அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் பாருங்கள். நிர்வாக அதிகாரங்கள், சட்டமன்ற அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள், விசேஷ அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு 4 விதமான அதிகாரங்கள் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது. மன்னிக்கு வழங்கும் அதிகாரம் ஆர்டிகல் 161. அடுத்து பதவியேற்பு வந்து ஆர்டிகல் 159. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வந்து ஆளுநருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. இந்த குறிப்புகள் பாருங்கப்பா. ஆளுநர் வந்து மாநிலத்தின் உண்மையான நிர்வாக தலைவர் கிடையாது, அரசியலமைப்பின் தலைவர் மட்டும்தான். ஆளுநர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுற பிரதிநிதி தான் ஆளுநர். ஆளுநர் வந்து மாநிலத்தின் அனைத்து செயல்பாடுகளும் ஆளுநர் பேரில் தான் நடக்கும்.